கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இன்றைய அருமையான ஒரு 391வது திருக்குறளுக்கிணங்க இன்று நாம் கேட்கும் ஒரு கருத்தும், சிந்திக்கும் ஒரு நிமிடமும், பகிர்ந்து கொள்ளும் ஒரு அனுபவமும் நம் வாழ்க்கையிலும் தொழிலிலும் புதிய மாற்றத்தை உருவாக்கட்டும். அந்த புதிய மாற்றத்தை கொடுக்க உயரிய நோக்கத்துடன் உருவாக்கப்பட்ட இந்த வைகறை சங்கமம் இணைய வழி அறிவு பகிர்வு நிகழ்ச்சி கூகுள் மீட் தளத்தில் தினமும் காலை 5:25 முதல் 6:16 வரை சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தங்கள் அனைவரின் ஆதரவுடன் இன்று 4/7/2026 4ஆம் நாள். இந்த குழுவில் இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் நபர்கள் இருந்தால் இன்கால் மெசேஜ் மூலம் தெரிவிக்கவும். பேச்சாளரின் உரை முடிந்த பின் வைகறை சங்கம அன்பு உறவுகள் சார்பாக அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்படும். மாதம் ஒரு தலைப்பு, தினம் ஒரு பயிற்றுனர் என்ற வகையில் தினமும் ஒரு சிறப்புமிக்க ஆளுமை வைகறை சங்கம தளத்தில் இந்த மாதத்திற்கான வைகறை சங்கமம் என்னும் தலைப்பில் சிறப்பான உரையை தந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு வைகறை சங்கமம் என்னும் தலைப்பில் பேச வந்திருக்கும் ஒரு ஆளுமையை பற்றி ஒரு அறிமுக உரை. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்று தமிழ் உலகிற்கு உணர்த்திய ஔவையாரின் பொன்மொழிக்கு ஏற்ப தொடர் கற்றல் நம்மை மேம்படுத்தும் என்று செயல்படும் ஒரு சிறப்பு பயிற்சியாளர். இன்றைய நமது சிறப்பு பயிற்சியாளர் கணிதத்தில் பிஎஸ்சி பட்டம் பெற்றவர், மனிதவள மேம்பாடு மற்றும் தனிமனித முன்னேற்ற பயிற்சிகளில் நீண்டகால அனுபவம் பெற்ற மூத்த பயிற்சி ஆலோசகர். 38 ஆண்டுகளுக்கும் மேலாக ஜேபி கெமிக்கல்ஸ் அண்ட் பார்மாசிட்டிகல்ஸ் நிறுவனத்தின் மருத்துவ பிரதிநிதியாக பணியாற்றிய அனுபவத்துடன் வளமான தொழில்முறை அனுபவத்துடன் ஓய்வு பெற்றுள்ளார். அதன் பிறகு தனது அனுபவத்தை சமூகத்திற்கும் மாணவர்களுக்கும் பயன்படும் வகையில் பகிர்ந்து வருகிறார். வேலூர் அரசு தந்தை பெரியார் பாலிடெக்னிக், ஊத்தங்கரை அரசு பாலிடெக்னிக், வேலூர் தொழில்நுட்ப நிறுவனம், பல்வேறு பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகளில் ஊக்கமூட்டும் பயிற்சிகளை வழங்கியுள்ளார். இவரது பயிற்சி துறைகள் மிகவும் விசாலமானவை. ஊக்குவித்தல், இலக்கு நிர்ணயம், நேர மேலாண்மை, உணர்வுசார் நுண்ணறிவு, மன அழுத்த மேலாண்மை, நேர்மறை மனப்பான்மை, மைண்ட் மேப்பிங், உடல் மொழி, தகவல் தொடர்பு திறன், முடிவெடுக்கும் திறன், மனித உறவுகள் இவரது அருமையான பயிற்சி துறையை சார்ந்த தலைப்புகளாகும். தேர்வு மற்றும் நேர்முக திறன்கள் உள்ளிட்ட பல முக்கிய தலைப்புகளில் சிறப்பாக பயிற்சி அளித்து வருகிறார். மேலும் ஜேசி இந்தியா நேஷனல் ட்ரெய்னர் என்ற மதிப்புமிக்க அங்கீகாரத்தையும் பெற்றுள்ளார். நிக்கில் ஃபவுண்டேஷன் என்ற தன்னார்வ அமைப்பின் முதன்மை பயிற்றுனர் ஆவார். திரைப்பட காட்சிகளை வாழ்வியல் அனுபவங்களாக மாற்றும் திறமை படைத்தவர். அனுபவமும் அறிவும் எளிமையான விளக்கமும் உற்சாகமூட்டும் பேச்சுத்திறன் கொண்ட சிறப்பு பயிற்சியாளர். நாம் அன்புடன் அழைத்தால் ஓடி வந்து நமக்காக ஒரு பயிற்சியை கொடுக்கும் திரு JCHGF வி ராமசாமி அவர்களை பலத்த கரவொலியுடன் சிறப்பு அன்புடனும் வரவேற்று அவருடைய அருமையான கருத்துக்களை கேட்டு பயனடைவோம். வாருங்கள் ஐயா, தளம் உங்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது. ராமசாமி ஐயா, நீங்க ஆரம்பிக்கலாம். வந்து ஜாயின் பண்ண மாதிரி பார்த்தேன் நான். ஓகே, இப்ப அவர் ஜாயின் பண்ணும் வரை நம்ம அன்பு உறவுகள் இதை வந்து ஒரு வைகறை சங்கமம் என்ற தலைப்புல
வைகறை பொழுதுல இருக்கிற விஷயங்கள். நம்ம முதல் நாள் நம்மளுடைய பிருத்திவிராஜன் ஐயா நமக்கு நிறைய அறிவுறுத்தின மாதிரி உங்களுடைய பாயிண்ட்ஸ். சார் நான் வந்துட்டேன் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். ஆளுக்கு நம்ம இந்த மாதிரி பிரேக் வரும்போது ஆளுக்கு ஒரு நிமிடம் அவங்கவுங்க கருத்துக்களை பகிர்றதுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்படும். இன்னைக்கு பயிற்றுனர் வந்துட்டாரு. அவரை அருமையா நம்ம அறிமுகப்படுத்தினோம். இப்ப பயிற்சி களம் அவரிடம் ஒப்படைக்கப்படுகிறது. நன்றி ஐயா. ரைட் சார், தேங்க்யூ. எனக்கு கொஞ்சம் வீடியோல டிஸ்டர்பன்ஸ் வருது. நான் கண்டினியூ பண்றேன். நடுவில் வீடியோ வரைச்ச போட்டோ எடுத்துக்கலாம் சார். நான் பேசுறது கேக்குதா? நல்லா கேக்குதுங்க ஐயா. கண்டிப்பா பண்ணலாம். ஓகே. உங்க வீடியோ வரும்போது நம்ம ஹோஸ்ட் உங்க இத கேப்சர் பண்ணிக்கலாம். ரைட். இப்போ வந்துருச்சு. ரைட். வைகறை சங்கமம் அப்படிங்கிற அமைப்புல பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லா நல்ல உள்ளங்களையும் வணங்கி மகிழ்கிறேன். இந்த டாபிக் வித்தியாசமான டாபிக்கா நான் பாக்குறேன். வைகறை சங்கமம் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல இப்போ இந்த டாபிக்கை பத்தி பேசுறச்சே நான் என்னோட லைஃப்ல நான் என்னோட வாழ்க்கையில நடந்த சம்பவங்களையும் சேர்த்துதான் பேசுவேன். இப்போ அந்த வகையில வைகறை சங்கமம்ங்கிறது பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி கேதர்ட் held in the early morning, a platform to promote physical, mental and social well-being, encourages positive habits, self-discipline, helps the participants to begin the day with the energy and enthusiasm. மாற்று கருத்தே கிடையாது. Morning is an important time of day because how you spend your morning can often tell you what kind of the day you are going to have. அப்படிங்கிற இன்னொரு கோட்டு நமக்கு வித்தியாசமான விஷயங்களை சொல்லுதுங்க. இந்த வைகறை சங்கமம் நமக்கு கொடுக்கக்கூடிய அப்ஜெக்டிவ்ஸ் பாத்தீங்கன்னா சுய முன்னேற்றம், ஆரோக்கியமான வாழ்வுக்கு தேவையான பழக்க வழக்கங்கள், மனது மற்றும் உடல் வெல்பீயிங்காக செய்யக்கூடிய சில விஷயங்கள், இதெல்லாம் சேர்த்துதான் வருது. இட் பில்ட் லீடர்ஷிப் அண்ட் டீம் ஒர்க் ஸ்கில்ஸ் அண்ட் ஃபாஸ்டர் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் கம்யூனிட்டி ஸ்பிரிட் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல பாக்குறோம். இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட லைஃப்ல விடிகாலையில அப்படிங்கிற ஒரு காலம் பாத்தீங்கன்னா நான் அயோத்தியா கேகே நகர்ல ஃபர்ஸ்ட் நாங்க மாம்பழத்துல இருந்தோம். மாம்பழத்துல இருக்கிறச்சே சின்ன வயசுல ஸ்லோவா கிளாஸ்க்கு போவோம். அப்ப காலையில 5 மணிக்கு அந்த ஸ்லோவா கிளாஸ் ஆரம்பிக்கும். அப்ப என்ன பண்ணுவோம், காலையில புறப்பட்டு நாங்க கிரி ஸ்ட்ரீட்ல இருந்தோம். கிரி ஸ்ட்ரீட்ல இருந்து நடந்தே வந்துருவோம். பக்கம் தான் அது. வந்தீங்கன்னா அந்த அயோத்தியா மண்டபத்துல ஸ்லோவா கிளாஸ் அது ஒரு 1/2 மணி 3/4 மணி நேரம் ஓடும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க பிரசாதமா ஒண்ணு பால் கொடுப்பாங்க பாருங்களேன். அந்த பால் ரொம்ப சுவையா இருக்கும். ஏன்னா இறை பக்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பால் சாப்பிட்றதுனால ரொம்ப தெரியல, அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். அந்த காலையில எழுந்து நடந்து வர்றது, நண்பர்களோட சேர்ந்து எல்லாம் விடலை பசங்க தான் நாங்க. அப்போ அப்படியே எல்லாம் ஒன்னா வருவோம், ஒன்னா காஃபி சாப்பிடுவோம். அதாவது இந்த ஸ்லோவா கிளாஸ் எல்லாம் சொல்லுவோம், மாத்தி மாத்தி சொல்லுவோம். அப்போ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருமே சேர்ந்து இருப்பாங்க. அது ஒரு அருமையான தருணம். அந்த ஸ்லோவா கிளாஸ்ல 2ஆ பிரிச்சு வச்சிருப்பாங்க. அவங்க ஒரு பாசனம் சொல்லணும், இவங்க ஒரு பாசனம் சொல்லணும். அந்த மாதிரி மாறி மாறி சொல்ற மாதிரி இருக்கிறச்சே அந்த நினைவுகள் மனசுக்கு ரொம்ப ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். அந்த நாளே ரொம்ப இதுவா இருக்கும். ஆனா வாரத்துல ஒரு நாளும் என்னமோதான் அந்த மாதிரி அந்த ஸ்லோவா கிளாஸ்க்கு போவோம். அப்ப பாக்கி நாள் என்ன பண்ணுவோம்னா, வெளியில விளையாடுறதுக்குன்னு என்ன பண்ணுவோம், காலையில கிளம்பிடுவோம். காலையில 5:30 மணிக்கெல்லாம் கிளம்பி எங்கேயா போய் விளையாடுறதுன்னு போவோம். இந்த மாதிரி அனுபவங்கள் மனசுக்கு அப்படியே அசைப்போடும், அப்படியே இது பண்ற மாதிரி. இது மட்டும் இல்ல, வாழ்க்கையில இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குங்கிறது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா மேல வரைச்சதான் தெரிஞ்சுது. வேலைக்கு போறதுக்கு முன்னாடி நாங்க காலேஜ் படிக்கிறச்ச என்ன பண்ணுவோம்னா, வீட்டுல இருந்து எங்க அப்பா என்ன பண்ணுவாரு, வடபழனிக்கு அழைச்சிட்டு போயிடுவார். கேகே நகர்ல இருந்து வடபழனிக்கு நடத்தி அழைச்சிட்டு போவாரு. அதுவும் காலையில 5:30 மணிக்கு தான் அந்த மாதிரி கிளம்புவோம். அப்ப கிளம்புறச்சு நடத்தி அழைச்சின்னு போறச்ச பாத்தீங்கன்னா, கேகே நகர்ல இருந்து போறச்சு அந்த பறவைகளோட சவுண்டு, அதுக்கப்புறம் டீ கடையில அந்த டீ ஆத்துற அந்த காட்சி, இதெல்லாம் அப்படியே பார்த்துட்டே போவோம். ரம்யமா இருக்கும் அது. ஆனா காஃபி டீ எல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டாரு எங்க அப்பா.
வீட்லயே சாப்பிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தவிர்த்து வெளியில வாங்கி தர மாட்டார். ஆனா அப்படியே அந்த கடைக்கு கோயில் போச்ச பாத்தீங்கன்னா அந்த கோயில் திறந்து அந்த பிள்ளையார் இதுல சன்னதியில அந்த பீவிதியை கொடுப்பாங்க பாருங்களேன், அந்த பீவிதி அப்படி நெத்தியில் இட்டுக்கிறச்சே நமக்கு வரக்கூடிய சந்தோஷம் அலாதியா இருக்கும். ஒவ்வொரு சன்னதியா பார்த்துட்டு அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வந்து அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரச்சே நான் எங்க அப்பாவை பார்ப்பேன். 5:30 6 மணிக்கு மேல ஆயிடும். சரி போனா போறதுடா அப்படின்னு சொல்லி எங்களை பஸ்ல அழைச்சிட்டு வந்துருவாரு. அந்த நாளே வந்து ஒரு நல்ல நாளா அமையுங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. வாழ்க்கையில எப்பவுமே வைகரையில நம்ம செய்யக்கூடிய பல விஷயங்கள் நமக்கு பெரிய நன்மைகளை கொடுக்குங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. எல்லாருமே காலையில நடக்கக்கூடியவங்களை பாக்குறோம்ல, அப்சர்வ் பண்றோம்ல, அந்த மாதிரி அப்சர்வ் பண்றச்ச யாரோ ஒரு டைரக்டருக்கு கிடைச்ச ஒரு தாட் தான் வித்தியாசமான தாட். என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அவர் வந்து 2 பேர் ஜாகிங் பிராக்டிஸ் வர மாதிரி ஒரு காட்சியை பாக்குறாரு. அதை பார்த்த உடனே அந்த காட்சியை வச்சு ஒரு திரைப்படம் எழுதணும்னு ஆசைப்படுறாரு. அந்த திரைப்படத்தினுடைய பேர் யாருக்காவது தெரியுமா? நெஞ்சத்தை கில்லாதே. அருமை அருமை. லட்சுமி நாராயணன் அழகா ஆன்சர் பண்ணிட்டாரு. அந்த நெஞ்சத்தை கில்லாதே அந்த பாட்டு எடுக்கிறச்சே அந்த மார்னிங்ல அந்த ஷார்ட்ஸ் எடுக்கிறச்சே அவ்வளோ ரம்யமா எடுத்தாங்களாம். பெங்களூர்ல எடுத்தாங்களாம். 2வது இந்த பாட்டுக்கு இளையராஜா மியூசிக் போட்டிருப்பாரு பாருங்க. அந்த ஓடுற ஸ்டெப்ஸுக்கு ஏத்த மாதிரி அழகா நிதானமா போட்டிருப்பாங்க. 2 பேரும் அதே மாதிரி எஸ்பிபியும் ஜானகியும் அவ்வளோ அழகா பாடியிருப்பாங்க. இந்த பாட்டை பின்னாடி எப்படியும் லோகநாதனோ இல்ல வேற யாரோ கண்டிப்பா பாடுவாங்க நான் நம்புறேன். ஏன்னா அவங்களுக்கு அந்த பாட்டு தெரிஞ்சிருக்கும். சூப்பர் சூப்பர். அப்போ அந்த பாட்டுல அவங்க ஓடி வரச்சு நம்மளுமே அவங்க கூட ஓடி வர மாதிரி அழகா அசோக் குமார் வந்து அந்த கேமரால பல விஷயங்கள்ல செஞ்சிருப்பார். ஸோ மார்னிங் அப்படிங்கிறது ஒரு அருமையான விஷயம்ங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. இந்த மார்னிங் காலையில எழுந்து நம்ம செய்யக்கூடிய வேலைகள் வந்து நமக்கு உற்சாகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனும் வராது. எங்க அப்பா சொல்லுவாரு, புதுசா ஏதாவது ஒரு விஷயம் பண்றியா, புரியாத ஒரு விஷயம் பண்றியா, அதை நீ காலையில ட்ரை பண்ணிப்பாரு, உனக்கு வந்து நிச்சயமா உனக்கு வந்து அதுல கிளிக் ஆகும் அப்படிம்பாரு. அதனால எனக்கு ஒரு கணக்கு வருது, இந்த சாங் வாஸ் நந்தனம்ல பண்ணாங்களா, ரைட், ஆனா பெங்களூர்ல இருந்து யாரோ சொன்ன மாதிரி இருந்தது, பரவாயில்ல, ஐ ஸ்டாண்ட் கரெக்டட். அதனால அந்த புது விஷயங்கள் செய்யறோம், ஒரு புதுசா ஒரு கணக்கு போடுறோம் அப்படின்னு வச்சுங்களேன், நான் என்ன பண்ணுவேன், முதல் நாளே டிசைட் பண்ணுவேன், இந்த கணக்கு வராத கணக்கு, நாளை காலையில் நம்ம தான் உட்காந்து போட போறோம் அப்படின்னு சொல்லி என்னை தயார்படுத்திட்டு காலையில எழுந்து அந்த கணக்கு புக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இன்னைக்கு போட போறோம், கண்டிப்பா வரும்னு நினைச்சிட்டு ட்ரை பண்ணுவேன். அப்ப வந்துடும். ஸோ புரியாத ஒண்ணு செய்யறதுக்கு சரியான நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வைகறை பொழுதுதான். இந்த வைகறை பொழுது அப்படிங்கறச்சே எனக்கு இன்னொரு நினைவும் என் மனசுல ஓடுதுங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, கே பாலச்சந்தர் வந்து சிரஞ்சீவியை வச்சு தெலுங்குல ஒரு படம் எடுத்தாரு. அந்த படம் வந்து ருத்ரவீணா அப்படிங்கிற பேர்ல அவர் சிரஞ்சீவியை தயாரிச்சாரு. அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட். அத தமிழ்லயும் எடுத்தாங்க. கமலஹாசன் ஆக்ட் பண்ணாரு. அந்த படத்தினுடைய பேர் யாருக்கா தெரியுமா? பாலச்சந்தர் டைரக்டர். ஆஹா, அழகா சொல்றாரு ராமநாதன் சார். அந்த உன்னால் முடியும் தம்பியில ரொம்ப நாள் கழிச்சு கமலஹாசனும் ஜெமினி கணேசனும் சேர்ந்து இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. அந்த படத்துல டைட்டில் சாங் ஒண்ணு வரும். அந்த டைட்டில் சாங்ல எப்படின்னா, இந்த பையன் வந்து கோயிலுக்கு வந்து சாமி கும்பிடுற மாதிரி வரக்கூடிய ஒரு விஷயம். அப்போ ஒரு பாட்டு ஒண்ணு வரும். அந்த பாட்டு யாருக்கா தெரியுமா? அக்கம் பக்கம் பாரடா சின்னராசா. சூப்பர் சூப்பர். அந்த பாட்டுல பாட்டு அந்த இதுல என்ன உணர்த்துவாங்கன்னா, கண்ணு இல்லாத ஒரு பார்வை இல்லாத கழுவி வந்து ஒரு வாழைப்பழம் ஒருத்தர் கொடுத்துட்டு போவாரு. அது தடுமாறி எடுக்கும், அதுக்கு ஹெல்ப் பண்ணாம வாயில ஸ்லோகம் சொல்லிட்டே போவார் அவரு. அப்போ அந்த பாட்டு ஒண்ணு வரும். அக்கம் பக்கம் பாருடா சின்ன ராசா, ஆகாச பார்வை என்ன சொல்லு ராசா, வாயில் என்ன மந்திரமா, மனசு என்ன யந்திரமா. தாய் அந்த பாட்டிலேயே அந்த பிச்சைக்காரர் வந்து கமலஹாசனுக்கு அட்வைஸ் பண்ணுவார்.
அது எப்போன்னா அதிகாலையில நடந்த ஒரு விஷயம்தான். அப்போ நம்மளை நாமே புதுப்பிச்சுக்கிறதுக்கு இந்த காலை பொழுதுங்கிறது ஒரு அருமையான பொழுதுங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. சில இடங்கள்ல வீட்டுல ஒரு முக்கியமான விஷயம் டிஸ்கஸ் பண்ணணும்னு வச்சுங்களேன், அப்ப எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த விடிகால வேலையில தான் எழுந்து பண்ணி பேசுவாங்க. ஸோ அந்த வகையில இந்த வைகறை பொழுதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். நான் என்னோட மனைவிட்ட கேட்டேன், ஏமா உன்னுடைய அனுபவம் எப்படி, வைகறை பொழுதுல உன்னுடைய அனுபவம் என்னன்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, நான் கள்ளக்குறிச்சியில இருந்தேன். கள்ளக்குறிச்சியில அப்போ அந்த பெருமாள் கோயிலுக்கு நாங்க எப்பவுமே காலையில போவோம். கோயில் திறக்கிறதுக்கு முன்னாடி அந்த பட்டர் வந்து அந்த வாசகங்கள்லாம் சொல்லி கதவை திறப்பாங்க. கதவை திறந்த உடனே உள்ள போன உடனே அந்த ஒரு வாசம் ஒண்ணு வரும். அந்த வாசமே வந்து மனசுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு சன்னதியா போய் எல்லாம் பார்த்து அவர் ரெடி பண்ணிட்டு உள்ள கூப்பிடுவாங்களாம். இவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறமா பால் வந்து சூடா அந்த பாலை கொடுப்பாங்களாம். அது கையில அப்படியே வாங்கி குடிக்கிறதுக்குள்ள அவ்வளவு சூடா இருக்குமா. அப்போ மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும், ரொம்ப ரம்மியமா இருக்கும். அந்த நந்தவனத்துல இருக்கக்கூடிய பூக்கள்லாம் அப்பதான் பூத்து அந்த வாசனை வந்து இன்னும் நமக்கு உற்சாகத்தை கொடுக்கும். இப்படியே இருந்துட மாட்டாமான்னு தோணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவங்க சொன்ன கோயில் வந்து என்னாலேயே மறக்க முடியாது. ஏன்னா அந்த கோயில்ல தான் எனக்கு திருமணம் ஆச்சு. அந்த கோயில்ல கிட்டத்தட்ட பெருமாள் கோயில் வந்து கள்ளக்குறிச்சியில இருக்கு. நம்ம லட்சுமி நாராயணன் சாருக்கு தெரியும். அந்த கோயிலுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப நானும் என்னுடைய மனைவியும் அதே இடத்துக்கு போய் நின்று அதே மாதிரி போட்டோ எடுத்துக்கிட்டோம். அதை பார்க்கறச்சே எங்களுக்கு ஒரு உற்சாகம் கிடைச்சது. ஸோ பரவாயில்ல, இவ்வளவு நாள் நல்லபடியா சமாளிச்சிட்டோமே அப்படின்னுட்டு. இன்னும் சமாளிக்க போறோம், அது வேற விஷயம் இருந்தாலும். ஸோ அந்த அதிகாலை பொழுதுல நம்ம செய்யக்கூடிய வேலைகள் வந்து நமக்கு பல விஷயங்களை கொடுக்கும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல பார்க்கறச்சு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிசிக்கல் ஃபிட்னஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணும். ஆக்சுவலா எக்ஸசைஸ் பண்றதையும் தாண்டி ஒருத்தருக்கு டிஸ்கஸ் பண்றச்சே பல பெரிய விஷயங்களை டிஸ்கஸ் பண்றோங்கிறத பார்த்தேன். இப்போ ஒரு புதுசாவதா ஒரு திட்டம் பிளான் பண்றோம்னு வச்சுங்களேன், ஃபேமிலியோட சேர்ந்து பேசுறதுக்கு ஏர்லி மார்னிங் இஸ் அன் ஐடியல் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிரிஸ்கா இருப்பாங்க. அவங்களோட தாட்ஸ் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும். அவங்க மைண்ட்ல வந்து என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான சிந்தனைகள் இருக்கும். அதோட அவங்க வந்து பிளான் பண்ணுவாங்க. இப்போ ஒரு புதுசா ஒரு வீடு வாங்குறதோ இல்ல ஏதாவது ஒரு அலையன்ஸ் பாக்குறத பத்தி பேசுறதோ அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல பாத்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் வந்து அவங்க செய்யக்கூடிய வேலைகள் வித்தியாசமா இருக்கும். நான் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி வேலூர்ல சென்னையில இருந்து திருப்பதிக்கு ஸ்கவுட் மூலமா நடந்து போக ஆரம்பிச்சோம். ஒரு ஒரு ரோவர் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல. அந்த ரோவர் ஆஸ்பெக்ட்ல போறச்சு என்ன ஆச்சுன்னா 6 பேர் போனோம். அதுல 2 பேர் மட்டும் யூனிஃபார்ம் போட்டுட்டு இருப்பாங்க, பாக்கி பேர் வந்து யூனிஃபார்ம் இல்லாம நடப்போம். காலையில நடக்கிறச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். அந்த ஒவ்வொரு இடமா தாண்டச்சு பேப்பர் வந்து தினத்தந்தி பேப்பர் வச்சு படிச்சுட்டு இருக்கிற மக்களை பார்ப்போம் நாங்க. அதுக்கப்புறம் வந்து காலையிலே வேலைக்கு கிளம்புறவங்க கிராமங்கள்ல பாக்குறச்சு காலையிலே வேலைக்கு கிராமத்தை கிளம்பி வேலைக்கு போறவங்களை பார்க்க முடியும். அதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ள போயிட்டே இருக்கிறச்ச பாத்தீங்கன்னா வீட்டுல ஏதாவது ஒரு ரேடியோல ஏதாவது பாட்டு கேட்டுட்டு வீட்டுல காய்கறி நறுக்கிற காய்கறி நறுக்கி சமையல் ரெடி பண்ற மகளிரை பார்த்துருக்குறோம். அவங்க எல்லாருமே வந்து மார்னிங் ஆரம்பிக்கிறச்ச உற்சாகமா ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக தான் பல விஷயங்களை செய்யறாங்கிறச்சு அந்த உற்சாகம் நமக்கும் அப்படியே தொத்திக்கும். ஆக்சுவலா ஒரு 3 நாள் கழிச்சு தான் நாங்க திருப்பதி போய் சேர்ந்தோம். நாங்க லெட்டர்லாம் எடுத்துட்டு போனதுனால அங்க போன உடனே, அதுவும் விடிகாலையில போயிட்டோம். நாங்க போன உடனே அந்த வைகறை பொழுதுல மேல சன்னிதானத்துல நாங்க எல்லாரும் யூனிஃபார்மோட போன உடனே சாமியை கிட்ட நின்று பாக்குறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்ல, அங்க சர்வீஸும் பண்ணோம். எல்லாரையும் ஜர்கண்டி அப்படின்னு எல்லாரையும் சொல்ற மாதிரி நாங்களும் சொன்னோம். அந்த நினைவுகள் என் மனசுல அப்படியே நல்லா அசைப்போம். ரொம்ப நெகிழ்வா இருக்கு அந்த காட்சிகள். அதுக்கு அடுத்தது எவ்ரி இயர் நாங்க வந்து நான் வேலூர்ல மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவா இருந்தப்ப என்ன பண்ணுவோம்னா, இந்த வருஷம் முடியும், ஆனுவல் சேல்ஸ் க்ளோசிங் முடிஞ்ச உடனே நாங்க ஏப்ரல் 1st சண்டே அன்னைக்கு என்ன பண்ணிடுவோம்னா, வீட்டுல இருந்து ரத்னகிரிக்கு நானும் என்னோட நண்பர் கோபால்னு ஒருத்தர் 2 பேர் மட்டும் நடக்க ஆரம்பிச்சோம். இது ஒரு 2 வருஷம் பண்ணோம். அதுக்கப்புறம் என்னோட ஸ்டாக்கிஸ்ட் சொன்னார், சார் நாங்களும் வரோம் சார் அப்படின்னாரு. ஒரு 4 பேரா சேர்ந்து நடப்போம்.
அதுவும் அதே மாதிரி தான். ஒரு 5:30 மணிக்கு எங்க வீட்டுல இருந்து சத்வாச்சாரில இருந்து கிளம்புவோம். அந்த 5:30 மணிக்கு கிளம்புறச்சே பாத்தீங்கன்னா, அந்த காலையில பேப்பர் வந்த பேப்பர்ஸை வந்து பிரிச்சு அடுக்கிற ஒரு வியாபாரத்தை காலையிலேயே ஆரம்பிக்கிற ஒருத்தரை பார்ப்போம். அவரும் வந்து பாத்தீங்கன்னா மூஞ்சில சலிப்பே இருக்காது. எல்லாம் சுறுசுறுப்பா அவங்க வேலையை பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த டீ கடையில டீ ஆத்துறவர் வந்து அவரும் சிரிச்சுட்டே அந்த விஷயங்களை செய்வாங்க. எப்பவுமே மார்னிங் வந்து யாருமே வந்து பாத்தீங்கன்னா சண்டை போடுற மூட்ல இருக்க மாட்டாங்க. ஒரு மாதிரி சாஃப்டா தான் இருப்பாங்க. அந்த சாஃப்ட் அட்மாஸ்பியர் மெயின்டைன் பண்ணுங்கிறதுக்காக தான் நம்ம அந்த வைகறை பொழுதை பத்தி இவ்வளவு தூரம் ஸ்லாகிச்சு பேசிட்டே இருக்கிறோம். அப்படியே நடந்து வருவோம். கொஞ்ச தூரம் நடந்து வந்தா சில இடங்கள்ல இந்த ஆற்காடு எல்லாம் கொஞ்சம் தாண்டி வந்துட்டோம்னு வச்சுங்களேன், அவங்க ரோட்லயே வந்து நிறைய விஷயங்கள் செய்வாங்க. இந்த செடிகளை வந்து களை எடுக்கிறது, இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து பாத்தீங்கன்னா மாடுகளை ஓட்டிட்டு போறது. அதுக்கப்புறம் சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்க வந்து சின்ன சின்னதா வீட்டுக்கிட்டே விளையாடிட்டே இருக்கும். அவங்கள வந்து மேய்ச்சிட்டே இருப்பாங்க. சில இடங்கள்ல ஆஹ், பொது இடம் அவங்க அவங்களுடைய வீடு தான் அது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா காலையில எழுந்து துணி துவைக்கிறது, கிணத்துல இருந்து தண்ணி எடுக்கிறது, இந்த மாதிரி எல்லா வேலைகளும் அவங்க வந்து சுறுசுறுப்பா செஞ்சுட்டு இருக்கிறத பாக்கறச்ச அந்த சுறுசுறுப்புங்கிற ஒரு விஷயம் நமக்கும் அப்படியே வந்து பத்திக்குங்க. அந்த அதுவே இதோடய போவோம். கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் எங்க வீட்டுல இருந்தது. ஒரு 4 கிலோமீட்டருக்கு ஒரு சின்ன பிரேக் எடுப்போம். அப்புறம் எடுத்துட்டு இப்படியே நடப்போம். அப்ப நடக்கிறச்சே பாத்தீங்கன்னா அதுல நடந்து வரவங்க நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சுட்டு அப்படியே இது பண்ணிட்டே வருவாங்க. சில பேர் வந்து நிறைய அந்த காய்கறியை மொத்தமா வாங்கிட்டு வருவாங்க ஆட்டோல. வந்து அந்த காஃபி கடையில நிறுத்தி டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் விடிகாலத்துல இருந்து அவங்க செய்யறத பார்த்தாலே மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா காலையில ஆரம்பிக்கிறச்சே எல்லாருமே அந்த நாள் எல்லாருக்குமே நல்ல நாள் அமையணும் அப்படிங்கிற மனசுல அந்த எண்ணத்தோடயே பல விஷயங்களை செய்வாங்க. ஆக்சுவலா இன்னைக்கு வந்து 4ஆம் தேதி அமெரிக்கா வந்து சுதந்திரம் அடைஞ்ச நாள். அதனால அவங்களுக்கும் ஒரு வாழ்த்து சொல்லிடுவோம். அவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல அந்த சுதந்திர தினம் சிறந்த நாளாக அமையட்டும். இங்கேயும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மார்னிங்ல வந்து நமக்கு பல விஷயங்கள் கிடைக்குதுங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. காலையில பேப்பர் எடுத்து அடுக்கிறவராகட்டும், அதே மாதிரி காஃபி குடிச்சிட்டு அடுத்த வேலையை என்ன செய்யலாம் அப்படிங்கறத யோசிக்கிற ஒரு ஒரு திட்டத்தோட சில பேர் வேலையை செய்வாங்க. நான் ஆக்சுவலா மார்னிங்ல வந்து 5:30க்கே இருந்தேன்னா ஒரு வாக்கிங் போவேன். எப்பவுமே வாக்கிங் போயிட்டு அன்னைக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத டிசைட் பண்ணுவேன். உதாரணமா இன்னைக்கு நான் திருப்பத்தூர் போறேன் அப்படின்னா திருப்பத்தூர்ல நடந்து போறச்சே அந்த 5:30 அந்த வைகரையில் நடந்து போறச்சே பிளான் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் இந்த டாக்டரை பார்க்க போறேன், செகண்ட் அந்த டாக்டரை பார்க்கணும், ஸ்டாக்கிஸ்ட் அவரை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த பிளான் எல்லாமே அந்த நடந்து போற சமயத்துல என்னால ஈஸியா பண்ண முடியும். அது மட்டும் இல்ல, எப்பவுமே வாழ்க்கையில நமக்கு வந்து உற்சாகம்ங்கிறது எங்கிருந்து பிறக்குதுன்னா நம்ம செய்யக்கூடிய வேலைகள்ல இருந்து பிறக்கிறது. அந்த வேலையை செய்யறச்சே முழு ஈடுபாடோட செஞ்சோம்னா அதுல பல விஷயங்கள் செய்ய முடியுங்கிற அந்த உண்மையான தத்துவத்தை எப்போ உணர முடியும்னா ஆத்மார்த்தமா செய்யறச்சே தான் முடியும். நிக்கில் ஃபவுண்டேஷன்ல நாங்க நிறைய இடங்கள்ல டூருக்கு டிராவல் பண்றோம். அப்ப என்ன ஆகும்னா ஒரு தடவை அரூர் காலேஜ்ல ஒரு ப்ரோக்ராமுக்காக முதல் நாள் போயிட்டோம். முதல் நாள் நைட் அவங்க ஒரு ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணியிருந்தாங்க. அடுத்த நாள் வந்து காஃபி சாப்பிட்றதுக்காக அங்கேயே காஃபி இருந்தா கூட அங்கே காஃபி சாப்பிடல. எல்லாரும் 5:30 மணிக்கெல்லாம் எழுந்து எங்க அப்பா நாகலிங்கம் சார் எல்லாரையும் அழைச்சிட்டு வாங்க அப்படி ஒரு ரவுண்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமங்கள்ல அப்படியே அழைச்சிட்டு போறச்சே அந்த 4:30 மணிக்கு வர பஸ் வந்து நிக்குது, அந்த 5:30 மணிக்கு வர பஸ் வந்து நிக்குது. அதுல வந்து நிறைய பேர் இறங்குறாங்க, இங்க இருந்து ஏறுறாங்க. அந்த காட்சி அப்படியே எங்களுக்கு அப்பா காமிக்கிறாரு. அப்பா சொல்றாரு, எப்போதுமே நீ வந்து புஸ்தகத்தை மட்டும் படிக்காத, மனிதர்களையும் படிக்க பாரு அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த மனிதர்களை படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தை கற்றுக் கொடுத்த அப்பாவுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதனாலதான் வந்து இப்போ நாங்க எங்கேயா பொதுவா போறதா இருந்தா ஆளை நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை அவங்க ப்ராப்பரா ரிசீவ் பண்றாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த மேன் ரீடிங் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அப்ப அவங்களுக்கு ஏத்த மாதிரி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், அதே மாதிரி நடந்து போச்சே பாசிட்டிவா நடந்த சில விஷயங்களை அப்பா அப்சர்வ் பண்ணி சொல்லுவார். நேற்று இந்த ப்ரோக்ராம் போச்சுப்பா, அங்க இந்த சில விஷயங்கள் இருந்தது, அவங்க இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க, இதுக்கு இந்த மாதிரி ஆன்சர் பண்ண அப்படின்னு என்ன பண்ணுவார், கேள்வியை மட்டும் கேட்டுருவாரு. அந்த கேள்விக்கு என்னப்பா ஆன்சர் கொடுக்கலாம்னு சொல்லி எங்களெல்லாம் கேட்பாரு. அப்ப நாங்க ஒன்னொன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஒரு காஃபி சாப்பிட்றச்சையோ கூட எல்லாரும் சேர்ந்து கலந்து பேசி ஒரு அடுத்த நாள் எடுக்க போற டாபிக்காகவோ இல்லாட்டினா முதல் நாள் எடுத்த டாபிக்ல
வந்த டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்றதுக்காக இனிஷியேட்டிவ் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அப்பெல்லாம் வந்து வர உற்சாகம் வந்து நாள் ஃபுல்லா இருக்கணும்னு ஆசைப்படுவோம். ஸோ அந்த நாள் ஃபுல்லா அந்த உற்சாகம் இருக்கணும்னா தொடர்ந்து நமக்கு பிடிச்சதை செய்யணும். நமக்கு பிடிச்சதையும் மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கு பிடிச்சதையும் செய்யணுங்கிற ஆஸ்பெக்ட்ல தான் பல விஷயங்கள் செய்ய ஆரம்பிச்சோம். எங்க அப்பா சொல்லுவார், எப்பவுமே வந்து காலையில எழுந்த உடனே வந்த பேப்பரை வந்த உடனே ஒரு கிளான்ஸ் பார்த்துரு ராமசாமி. அதுல உனக்கு என்ன பிடிக்குமோ அந்த சப்ஜெக்டை ஃபர்ஸ்ட் பார்த்துரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணு, கொஞ்ச நேரம் கழிச்சு மத்தியானம் ஃப்ரீயா இருக்கச்சு அந்த பேப்பரை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா பாரு அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி வைகறை பொழுது அப்படிங்கிறச்சே எனக்கு இந்த ரேடியோல நாங்கெல்லாம் தூங்கிட்டு இருப்போம். காலையில எழுப்புறதுக்காக என்ன பண்ணுவாரு எங்க அப்பா, 2-3 தடவை கூப்பிட்டு பாப்பாரு, யாரும் எழுந்திருக்க மாட்டோம். அந்த டிரான்சிஸ்டரை சத்தமா வச்சு எங்க காது கிட்ட ஆட்டுவாருங்க. அப்போ அந்த காலையில வந்து ஒரு டியூன் வரும் தெரியுமா, வந்தே மாதரம், அந்த டியூனை அப்படியே கிட்ட எடுத்துன்னு வந்து ஆட்டுவாரு. ஆட்டுறது அப்பா அவர் ஆட்டுறத நம்ம நிறுத்தவும் முடியாது, வேற வழி இல்லாம எழுந்துப்போம். அப்ப அந்த எழுந்துக்கிறச்ச மட்டும்தான் அந்த பிரச்சனை இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கிடுகிடுகிடுன்னு நம்ம வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும். ஒரு வீட்டுல வந்து ஒரு திருமணத்துக்கு முதல் நாள் நைட்டு எல்லாம் அது எவ்வளவு லேட்டா படுத்தாலும் சரி, அடுத்த நாள் வந்து காலையில 5:30 மணிக்கு நான் எழுந்து எல்லாம் 4:30 மணிக்கே எழுந்து அவங்க வேலையெல்லாம் செய்யறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து அந்த நாளை வந்து எப்படி நல்லா ரிசீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ல நம்ம வைகறை சங்கமத்தை வந்து ரொம்ப ஆத்மார்த்தமா ரசிச்சு ஆத்மார்த்தமா இந்த விஷயம் நம்ம செய்ய போறோம் அப்படின்னு நினைச்சோம்னா நமக்கு பல விஷயங்கள் செய்ய முடியும். இந்த வைகறை சங்கமம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஒரு மனிதன் சிந்தனை மட்டும் இல்ல, ஒரே ப்ராப்ளத்துக்கு நிறைய பேர் உட்கார்ந்து சொல்யூஷன் கொடுக்கறச்சே வித்தியாசமான முயற்சிகள் வரும். என்னுடைய நண்பர் சுபான் ரைட்டர்ஸ், அவங்க வந்து நான் ஒரு அவங்களோட சேர்ந்து ஒரு ஹாலிடே ரிசார்ட்ல தங்கியிருந்தேன். அப்ப என்ன சொன்னார், வாங்க வாக்கிங் போகலாம் அப்படின்ட்டு அப்படியே எங்களை அழைச்சிட்டு போறாரு. நான் கேட்பேன், நீங்க மார்னிங் வாக்கிங் போறச்சு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, நாங்க முதல் நாள் எழுதின நாட்டை பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம், கொஞ்சம் தான் டிஸ்கஸ் பண்ணுவோம், ஏன்னா அதுக்குள்ள அந்த பறவை ரீங்காரம்லாம் மிஸ் பண்ணிடக்கூடாதுல்ல, அதனால அதையும் கேட்போம் அப்படின்பாரு. அதுக்கப்புறம் வந்து அவங்க 2 பேரும் சேர்ந்துதான் நிறைய எழுதுறாங்க. அப்போ இந்த ஒரு பிளாட்டை வந்து எப்படி டெவலப் பண்றது அப்படிங்கறதெல்லாம் நிறைய டிஸ்கஸ் பண்றதுக்கு எங்களுக்கு அந்த டைம் தான் கிடைச்சது அப்படிங்கறத பத்தி அவர் சொல்லிட்டு இருப்பாரு. சில சமயம் வந்து பொதுவான விஷயங்களை நாங்க பேசி நடந்திருக்கிறோம். ஸோ நடந்துட்டே பேசுறச்சு, அதாவது எல்லாரோடையும் சேர்ந்து நடந்து போறச்சு அதுல கிடைக்கக்கூடிய அனுபவம் வந்து ஒரு அலாதியான ஒரு விஷயம். வைகறை பொழுதுங்கிறது அது எழுந்து பார்த்து அனுபவிச்ச உங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லி ஒன்றும் புதுசா ஒன்றும் தெரிய போறது இல்லை. இருந்தாலும் என்னோட அனுபவங்களை சேர்த்து சொல்றச்சு நீங்க எல்லாருமே ரசிக்கிறீங்கிறது இதுல வர தம்ஸ் அப்ல இருந்து நான் சொல்ற பாட்டுல இருந்து கரெக்டா தெரியுது. ஆக்சுவலா கல்யாண அகதிகளோ வேற ஏதோ ஒரு படம் ஒண்ணு வந்து ராபர்ட் ராஜசேகர் டைரக்ட் பண்ணது. அந்த படம் வந்து ஒரு நாள் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சேர்த்து வரும். அதுல கூட எஸ்பிபி ஒரு பாட்டு பாடுவார், அதிகாலையில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பாட்டு வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல காலையில பாட்டி போடுற காஃபிலேருந்து ஆரம்பிச்சு காலையில என்னென்ன வேலைகள் நடக்குமோ அது எல்லாமே அந்த பாட்டுல அவர் சொல்லியிருப்பார், எஸ்பிபி சொல்லியிருப்பார். அந்த வைகறை பொழுது அப்படிங்கிறது சினிமா ஷூட்டிங்க்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டுங்கிறது பார்த்தாதான் தெரியும். ஏன்னா அந்த குறிப்பிட்ட ஷாட்டுக்கு போய் எடுக்கணும்னா அதுக்கு முதல் நாளே போய் அந்த இடத்துல உட்காந்து எல்லாம் பண்ணணும். இங்க எவ்வளவு பேர் வந்து வைகறை சங்கம்ங்கிற ஆஸ்பெக்ட்ல இந்த கன்னியாகுமரியில அந்த சன்ரைஸை பார்த்துருக்கீங்கன்னு தெரியல, நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நான் ஒரு தடவை போய் பார்த்தேன். அந்த விவேகானந்தா கேந்திரால தான் நாங்க தங்கியிருந்தோம். அங்கிருந்து நடந்து போய் பார்க்கறச்சே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல போய் அந்த சன்ரைஸ்க்காக வெயிட் பண்றோம். அந்த சன்ரைஸ் அது வந்த உடனே அப்படியே எல்லாரும் ஒரு ஆர்ப்பரிச்சு ஒரு கைத்தட்டலோட அதை வரவேற்ற விஷயம் இருக்கு பாருங்க. அது வந்து சொல்லி அனுபவிச்சாதான் தெரியும். யாரோ சொல்லுவார்ல, கமல்ஹாசன் சொல்லுவார்ல, எல்லாம் அனுபவிச்சாதான் தெரியும் பாரு. அந்த மாதிரி அந்த காட்சிகள் வந்து நமக்கு மனசுக்கு எவ்வளவு உற்சாகத்தை கொடுக்குங்கிறத இப்போ நான் நினைச்சு பாக்குறேன். ஆக்சுவலா அதே கன்னியாகுமரிக்கு 2-3 தடவை போயிருந்தா கூட கடைசி தடவை போறச்சே என்னுடைய மனைவி என் மகனோட போயிருந்தோம். அப்போ அங்க போய் தங்கி அந்த விடிகாலையில அவங்க சொல்ற டயத்துக்கு முன்னாடியே எழுந்து ரெடியா போய் அந்த அந்த இடத்துல அந்த சன்ரைஸ்க்குன்னு ஒரு ஸ்பாட் வச்சிருப்பாங்க, அந்த இடத்துல போய் நின்று பார்க்கணும். அந்த பாறை மேல நின்று பார்க்கறச்சே அந்த விஷயம்லாம் பார்த்தா மனசுக்கு அவ்வளோ உற்சாகத்தை கொடுக்கும். நேச்சரை ரசிக்கிறதுக்கு அது அருமையான டைம்ங்க. நான் கல்பாக்கத்துல என்னோட சிஸ்டர் இருந்தாங்க. அப்போ
அவங்க அவர் வந்து இதுல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு, மேப்ல, மெட்ராஸ் அட்டாமிக் பவர் ப்ராஜெக்ட்ல எங்க மாமா. அப்ப கல்பாக்கத்துல அவங்க குவார்டர்ஸ்ல இருந்து ஒரு 25 அடியில ஒரு கொஞ்ச தூரம் தான் போன கடல். நாங்க என்ன பண்ணுவோம், இன்வேரிபிளி காலையில எழுந்து இந்த கடலுக்கு போயிடுவோம். நான் எங்க பிரதர்லாம் போயிடுவோம், அந்த அலையை பார்த்துட்டே இருப்போம். அப்போ அந்த விடிகாலையில என் பிரதர் என்ன பண்ணுவான், டக்குன்னு எடுத்து கவிதைகள்லாம் எழுதுவான் நிறைய. அவன் எனக்கு கவிதை எழுத வராது, அவன் எழுதின கவிதையை மட்டும் நான் படிச்சு பார்ப்பேன். அதாவது அந்த மார்னிங் டயத்துல நம்ம நேச்சரை பார்க்கறச்சே அதுல இருந்து நமக்கு வந்து எவ்வளவு எனர்ஜி கிடைக்குதுங்கிறத நான் கண்கூடா அனுபவிச்ச சில விஷயங்கள் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எப்பவுமே வாழ்க்கையில நமக்கு மார்னிங் மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் டைம் கிடைக்கிறத நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அதனால காலையில எழுந்து நம்ம வேலைகளை கரெக்டா பிளான் பண்ணி அந்த வேலைகளை ஒன்னொன்னா செய்யறதுக்கு அருமையான டைம். அது மட்டும் இல்ல, நமக்கு வராத, புரியாத, பிடிக்காத விஷயங்களை பிடிக்க வைக்கிறதுக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயமாவும் இதை பார்க்குறேன். உதாரணமா, எனக்கு வந்து எழுத வரலையா, இல்ல எனக்கு ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு வீக்னஸ் இருக்கா, அதை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு மார்னிங் இஸ் ஐடியல் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளே பார்த்துருப்போம், சில சமயம் வந்து ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டே இருப்போம், அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்காது. சரி காலையில பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி புக்கை மூடி வச்சுட்டு தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் காலையில அந்த இடத்துக்கு போறச்சே உங்களுக்கு அந்த தீர்வு வந்துருங்கிறதுல உங்க எல்லாருக்குமே மாற்றுக்கருத்து இருக்காதுன்னு நானும் நம்புறேன். ஏன்னா நான் நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கிறேன். மூடி வச்சிருவோம், அப்புறம் மூடி வச்சுட்டு கொஞ்சம் திங்க் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு அந்த தாட் வரும். இதை நான் ப்ராக்டிக்கலா எங்க அப்ளை பண்ணேன்னா, ப்ரீ ஜோன் ட்ரைனர்ஸ் ஒர்க் ஷாப்னு ஒன்று உண்டுங்க, ட்ரிப்னு சொல்லுவோம். அது வந்து ஏலகிரியில் நடந்தது. அப்ப என்னாச்சு, நைட்டு ரொம்ப அவங்கள வந்து புழிஞ்சோம், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம். ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவங்க எல்லாருமே அது அவுட்புட் கொடுக்கறதுக்கு ரொம்ப இதுவாகி போச்சு. அப்ப என்ன பண்ணிட்டோம், பிரேக் விட்டுட்டு நெக்ஸ்ட் டே காலையில அவங்க எல்லாரையுமே ஒரு 5:30க்கு எழுந்து வர சொல்லிட்டோம். எழுந்து மார்னிங் வந்ததுக்கு அப்புறம் அவங்கள கொஞ்சம் எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணி அவங்கள டியூன் பண்ணி அந்த நடந்து போற சமயத்திலேயே முதல் நாள் எந்த பிரச்சனையில விட்டாங்களோ அதை ஓப்பன் டிஸ்கஷனா எடுத்துட்டு வந்து அவங்கள்ட்ட இருந்து சொல்யூஷன் கேட்க ஆரம்பிச்சோம். அப்போ அந்த பிரச்சனைக்கு பல தீர்வுகள் அவங்க சொன்னாங்க. இது எதனால சாத்தியமாச்சுன்னா, நைட்டு ஃபுல்லா படுத்திருந்துட்டு அடுத்த நாள் காலையில எழுந்திருக்கிறச்சு அவங்க மைண்டு ஃப்ரெஷ்ஷா இருந்தது. அதனால பல விஷயங்களை சொல்ல முடிஞ்சது. ஸோ அந்த வகையில வைகறை சங்கமம் அப்படிங்கிறது ஒரு ப்ரீஷியஸ் டைம். அதை வந்து நம்ம ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணா நம்ம வாழ்க்கையும் செம்மையா அடையும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஸோ அந்த வகையில இன்னைக்கு வைகறை சங்கமத்துல எனக்கு பேச வாய்ப்புகள் கொடுத்த உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். ஓவர் டு சேர்மன். தேங்க்யூ. தேங்க்யூ ராமசாமி சார். ரொம்ப ஒரு அருமையான ஸ்பீச் கொடுத்தது. காலையில அதிகாலையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக்ல நானும் வைகரையும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு வைகரை சங்கமத்தில் நான் எந்த ஒரு விஷயங்களும் கடந்து வந்தேன் அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக சொன்னாங்க. ஃபீட்பேக் கொடுக்குற நண்பர்கள் வந்து நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வழக்கம் போல முதல் 5 பேருக்கு மட்டும்தான் ஃபீட்பேக் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள். சார் வணக்கம் சார். பிருத்திவிராஜன் சார், வாய்ஸ் ரொம்ப கிளாரிட்டியா இல்லை உங்களுது, என்ன சொல்றீங்கன்னு புரியல. இப்ப கேக்குதா சார்? இப்பதான் கேக்குது. ரைட் சார். சார் ஃபீட்பேக் கொடுக்குறவங்க நம்ம டீம்ல ஒரு ஃபர்ஸ்ட் 5 மெம்பர்ஸ்க்கு நம்ம ஃபீட்பேக் கொடுக்குற வாய்ப்பு கொடுப்போம். ஃபர்ஸ்ட் கோமதி மேடம் கை தூக்கி இருக்காங்க, நீங்க பேசலாம் மேடம் ப்ளீஸ். அனைவருக்கும் இனிய நற்காலை வணக்கம் மற்றும் வாழ்க வளமுடன். சார் வந்து ரொம்ப அழகான, அதாவது ப்ராக்டிக்கலாக போயிட்டாங்க. ரொம்ப யதார்த்தமா எப்படி அவங்க ஒரு நாளும் அந்த வைகரையை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரியுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் இந்த ஏஜில் இருக்கவங்க சினிமாவோட தான் ரிலேட் ஆகிருக்கோம்னு நினைக்கிறேன். அதுலேருந்து நிறைய பாடங்கள், முக்கியமாக கேபி சாரோடைய ஒரு படமுமே ஒரு பாடமாக இருக்கும். அதை தான் அதிகமாக எடுக்கிறாங்க. அந்த பாடல்கள் வந்து நம்ம மனசில் எப்போதுமே அந்த பழைய பாடல்கள் அப்படியே மனசுலயே நிக்குது அப்படிங்கிறது, அந்த நெஞ்சத்தை கில்லாத பாட்டா இருக்கட்டும்,
உன்னால் முடியும் தம்பி, அந்த பாட்டெல்லாம் எடுக்கும்போது அதெல்லாம் நிச்சயமா நமக்கு ஒரு பாடத்தை கொடுத்துருக்கு. நம்ம பள்ளியில படித்த பாடத்தை விட நமக்கு பாடல்கள் கொடுத்த பாடங்கள் வந்து ரொம்ப அதிகம். அந்த வரிகள் வந்து நம்ம மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும்போது அந்த வரிப்படி நம்ம போயிட்டு இருப்போம். சார் சொன்ன அக்கம் பக்கம் பாருடா சின்னராசா பாட்டு வந்து ஒரு சரியான சாட்டையடியா இருக்கும் நமக்கு. நான் யதார்த்த மனிதர்கள், நீ சுத்தி இருக்கிறவங்களெல்லாம் பார்க்காம எங்கேயோ மிதந்துட்டு இருக்காத அப்படின்னு கேபி சார் ஒரு சாட்டையடியே கொடுத்துருப்பாங்க அந்த பாட்டுல. அந்த இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி காலையில வந்து சார் வந்து எப்போதுமே நடக்கிற பழக்கம் வச்சிருந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். எங்க சொன்னாலும் நாங்க நடந்து போனோம், நடந்து போனோம். அது ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸ் பிளஸ் நம்ம மனசுக்கு ஒரு நல்ல சந்தோஷம். அக்கம்பா எல்லா இடத்தையும் பார்த்துக்கிட்டு போறதுங்கிறது, நிறைய நிகழ்வுகளை நம்ம பார்க்குறோங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அந்த மாதிரி பிளானிங் டு டுடேஸ் ஆக்டிவிட்டீஸ் அதை சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம என்னங்கிறத பிளான் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஒரு வேலையை ஆத்மார்த்தமா செய்யணும், கடமைக்கு செய்யாத கடமையா நினைச்சு செய் அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொன்னாங்க. சாருக்கு வந்து அப்பா ஒரு குருவா, ஒரு மென்டாரா, ஒரு ஃப்ரெண்டா அப்படி இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்பாவை பத்தி அடிக்கடி பேசுறாங்க. அப்பா ஒரு நல்ல ஃப்ரெண்டு போல இருக்கு சாருக்கு. அந்த மனிதர்களை படியுங்கள் அப்படின்னு அப்பா சொன்னாங்கங்கும் போது, நான் என்னுடைய வாழ்வுல ஒரு 33 வருஷம் ஆசிரியரா இருந்தப்ப நான் நினைச்சது எல்லாமே மாணவர்களை நம்ம படிக்கணும். ஒரு பையன் ஃபெயில் ஆயிட்டான் அப்படின்னு சொன்னா அவனை திட்டுறதோ அடிக்கிறதோ என்கிட்ட இருக்காது. அவனோட பேக்ரவுண்ட் என்ன, சில சமயம் அப்பா அம்மா இல்லாம இருப்பான், சில சமயம் நிறைய இழப்புகள் இருக்கும். அந்த வீக் ஸ்டூடெண்ட்டை போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நிறைய கதைகள் இருக்கும். அதை சரி பண்ணிட்டோம்னாலே அவன் நல்லா படிப்பான். அதனால நான் மாணவ செல்வங்களை படிக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் செயல்பட்டேன். அதே மாதிரி இயற்கையை பத்தி சார் சொன்னாங்க. இயற்கை வந்து நமக்கு நிறைய பாடங்களை கொடுக்குது, சந்தோஷத்தை கொடுக்குது. இயற்கையை ரசிக்கணும். நம்ம பாட்டுக்கு 4 செவத்துக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு இல்லாம வெளியில போய் காலை நேரத்துல இயற்கையை ரசிக்கணும். இயற்கை கற்றுத்தரும் பாடங்களை நம்ம நல்லா படிச்சுக்கணும் அப்படின்னு இயற்கையை ரொம்ப சொன்னாங்க. இது எல்லாமே ஒரு யதார்த்தமான ஆனா ஆணித்தரமான கருத்து. இதை நம்ம செஞ்சிட்டு இருந்தோம்னாலே நமக்கு ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான லைஃப் நம்ம லீட் பண்ணலாங்கிறத சொன்னாங்க. ஐயாவும் அவர்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். நன்றிம்மா. தேங்க்யூ கோமதி மேடம். சார் பேசுனதை கரெக்டாக உள் வாங்கி அவங்க சொன்ன விதத்தில் என்ன ஒரு ப்ளஸ் மைனஸ் என்ன இருந்தது அப்படிங்கிறது ரொம்ப அருமையாக எடுத்து சொன்னீங்க. தேங்க்யூ கோமதி. நாகவழி மேம் நீங்க பேசலாம். அனைவருக்கும் உற்சாகமான வைகறை வணக்கங்கள். சார் ரொம்ப அருமையா இருந்தது. அதாவது உங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்வாங்க அப்படியே உற்சாகம். ஏன் சொல்றேன்னா அந்த விடியற் காலையில நீங்க அனுபவிச்ச ஒவ்வொன்றும், அந்த பறவை கீச்சொலியில இருந்து டீக்காரன் காஃபி போடுற டீ போடுற ஆத்துறதுல இருந்து நீங்க சொன்ன ஒவ்வொரு வசனங்களும் இந்த காலத்துல பாத்தீங்கன்னா வைகரையில எந்திரிச்சு போறத நம்ம ரசிக்கிறத அனுபவிக்க முடியுது. உங்களால் நீங்க சொல்றத வச்சே தெரியுது நிறைய கருத்துக்கள். ஸ்கவுட்ல திருப்பதியில நீங்க ஜலகண்டி சொன்னதே எனக்கு வித்தியாசம். நானே போய் திருப்பதியில நின்று பார்த்தது மாரி எனக்குள்ள ஒரு ஃபீலிங் வந்துச்சு. ஏன்னா அங்க தள்ளி தள்ளி விடுறதும் அந்த திருப்பதியில அந்த அனுபவத்தை நீங்க ரசிச்சு சொன்னதும் எனக்கு தோணுச்சு. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் அந்த பருவமே புதிய பாடல் பாடு, அந்த வைகரையில அந்த வாக்கிங் போற விஷயத்த கூட ரசிச்சு நீங்க சொன்னது அதுவும் ரொம்ப அருமை. ஒவ்வொரு இதுவுமே கருத்துக்கள் நீங்க அப்பாவை பத்தி சொன்னது, மனிதர்களை படிச்சா வந்து உண்மையிலே நம்ம வெறும் புக்கு படிக்கிறது மட்டும்தான் நம்ம லைஃப்ல நம்மளோட இதையும் நம்ம படிக்கணும், மனிதர்களையும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு அப்பா சொன்ன கருத்தை நீங்க ஏத்துக்கிட்டு அவங்க வழியில நீங்க நடந்ததை நிறைய நீங்க சொன்னது கருத்துக்கள் அத்தனையும் அருமை சார். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். தேங்க்யூ சோ மச் சார். நன்றி. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்வாங்க வர மனதார வாழ்த்துக்கிறோம் சார். தேங்க்யூ சோ மச். நன்றி சார். தேங்க்யூ நாகவழி மேம். அதாவது தன் உடல்நிலை பல சூழ்நிலைகளை வந்து அவங்க இருந்தா கூட அதெல்லாம் பொருட்படுத்தாம ஒரு செஷனை முழுசா கேட்டு ஃபீட்பேக் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு. அது இல்லாம அவங்ககிட்ட நான் ஒரு டைம் பாக்குற விஷயம் என்ன, ரொம்ப ஷார்ப்பா கரெக்டா ப்ரிசைஸா கொடுப்பாங்க ஃபீட்பேக். இதுதான் அப்படிங்கிற மாதிரி என்ன பாயிண்ட் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தோ அதான் ஃபீட்பேக்ங்கிறது. அதுதான் ஒரு ட்ரெயினர் கிளாஸ் ஒரு செஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னா அதுல நான் ரசிச்ச பகுதி எது, அது எனக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத சொல்லி ரொம்ப ஷார்ப்பா முடிப்பாங்க. தேங்க்ஸ் மேடம். அடுத்து ட்ரெயினர் சுஜாதா நீங்க பேசலாம் ப்ளீஸ். வாழ்க வளமுடன் சார். ரொம்ப எக்ஸலண்டா பேசுனீங்க. அப்படி நாங்க வந்து ரியல் டைம் லைஃபுக்கே எங்களை கொண்டுட்டு போயிட்டீங்க. எப்படி ஒரு மழை காலத்துல ரொம்ப மழை பெய்யும் போது ஒரு ஃபில்டர் காஃபி குடிச்சா எவ்வளோ ஒரு சுவாரஸ்யமா இருக்குமோ அந்த அளவுக்கு வந்துட்டு உங்களோட அந்த நீங்க பேசின வார்த்தையில அவ்வளோ ஒரு சுவாரஸ்யம் இருந்தது. அப்பாவை வந்து குருவா நினைக்கிறீங்கன்னும் போது அப்பாவை வந்து அப்பா பேச்சை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணும்போதே தெரியுது ஹவ் யூ ஆர் டிசிப்ளின். உங்க லைஃப் எவ்வளோ டிசிப்ளினா நீங்க லீட் பண்ணிட்டு இருக்கீங்க.
உங்களோட வார்த்தையிலையும் அந்த பாடி லாங்குவேஜ்லேயுமே நான் பார்த்துருக்கேன். அந்த 17th அன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அந்த கம்யூனிகேஷன் உங்களுக்கு. அது உங்களோட ட்ராவல் பண்ணும்போது அது நல்லா ஃபீல் பண்ணியிருக்கேன். அது ஒரு ஒரு 5 ஹார்ஸ் தான் அதுலேயே நல்லா தெரிஞ்சுது. அப்புறம் அந்த வாக்கிங் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க, அப்புறம் பிளான் பண்ணுறது டெய்லி லைஃப்பில், ஃபேமிலியோட டிஸ்கஷன் பண்ணுறதா இருக்கட்டும், நேச்சரை வந்து அவ்வளோ அழகாக பேசியிருக்கீங்க. அப்புறம் அந்த என்னது ஃபேமிலியோட டிஸ்கஸ் பண்ணி நம்ம ஒரு விஷயத்த நெக்ஸ்ட் டேக்கு கொண்டு போகும்போது அது ரொம்ப எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், இந்த வேல்யூ பண்ணுறீங்க. ஸோ டோட்டலி ஃபேமிலி எல்லாத்தையுமே வந்து வேல்யூ பண்ணுறீங்க. எஸ்பெஷலி வந்து பீப்புள் எப்படி ரீட் பண்ணுறது, ஏன் ரீட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் உங்களோட வேல்யூ தெரியும் அப்படின்றது ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க சார். டைம் ரொம்ப எடுத்துக்க வேணான்றது நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம், பட் டைம் எடுத்துக்க முடிய வேண்டான்றதுனால சிம்பிளாக முடிக்கிறேன். எக்ஸலண்ட். டுடே செஷன் இஸ் வெரி எக்ஸலண்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ ட்ரெயினர் சுஜாதா. ரொம்ப அருமையாக உண்டு சார் பேசுனது, நிறைய விஷயங்கள் உள்வாங்கின விஷயத்தை இதுதான் பண்ணி சொன்னீங்க. டைம் ஷார்ப்பாக முடிச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஹீலர் வெங்கட்ராமன் சார், நீங்கள் பேசலாம் சார். அனைவருக்கும் காலை வணக்கம். ரொம்ப சந்தோஷம். குருவே சரணம். அதாவது நம்ம நிக்கில் ஃபவுண்டேஷன் சொல்லும்போது நான் ட்ரைனிங் எல்லாம் போனேன் அப்படின்னு 3 மணிலேருந்து 7ஆம் தேதி போற ட்ரைனிங்க்கு மனசு பஸ்ல போறதா ட்ரெயின்ல போறதா இப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்க போன பாதையை கடந்தவன் பாதையாகவே மாறுகிறான்ங்கிறான். அதாவது யார் சொல்றா என்ன சொல்றாங்க நம்ம கேட்க ஆரம்பிச்சாலே நமக்கு வி ஹேவ் அ கிளாரிட்டி. அந்த கிளாரிட்டி வந்து நமக்கு நம்மளோட அந்த டைம் வேஸ்ட்டை வந்து அதை சிம்பிள் பண்ணுது, பிளஸ் எனர்ஜியை சேவ் பண்ணுது. 7ஆம் தேதி அன்னைக்கு வலங்கைமான் ப்ரோக்ராமுக்கு நான் என்ன தயார்படுத்தியிருக்கு தெய்வமே. அதுவும் இல்லாம கன்னியாகுமரி வந்து பத்தி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் ஹனிமூன் போன இடம் தான், கன்னியாகுமரி தான் ஹனிமூன் போனது. அதெல்லாமும் ஞாபகப்படுத்திட்டு உங்களுடைய பாதைகள்ல சில சினிமா மட்டும் இல்ல, அந்த சினிமால நடிகர்கள் நடிக்கிற விதம், ஒவ்வொருத்தரும் அந்த இன்டெப்த் டிராவல்னு சொல்லுவோம். ஒரு விஷயத்தை ஏனோ தானோன்னு கடந்துட்டு போகாம அதை நம்ம எவ்வளவு டெப்தோட டிராவல் பண்றோம். அப்பதான் நம்ம ஒரு ஆஸ் அ ட்ரெயினரா வி ஹாவ் டு இன்ஹேல் இட் இன் அ வேல்யூபிள் வே அண்ட் வி ஹாவ் அந்த வந்து நம்ம அடுத்த மக்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப கிளாரிட்டியோட கொடுக்க முடியும். அதுக்கு வந்து இந்த வைகறை சங்கமம் வந்து ரொம்ப பட்டை கிளப்பிட்டு இருக்கீங்க. 5 பேருக்குள்ளங்கும் போது அப்பப்ப வாரம் ஒரு தடவை வந்து நம்ம பேசுறதுக்கு வாய்ப்பா எடுத்துப்போம் அப்படிங்கிறது தான் சிறப்பு. வாழ்த்துக்கள். நன்றி தெய்வமே. தேங்க்யூ சார். ரொம்ப அருமையான ஃபீட்பேக். அடுத்தது தங்கம் சாய்ரா மேடம், நீங்க 5வது நினைக்கிறேன், உங்களோட ஃபீட்பேக் நம்ம முடிச்சுக்கலாம். மீதி உள்ள நண்பர்கள் வந்து ஃபீட்பேக் வந்து நம்மளுடைய தளத்துல நீங்க பதிவிடுங்க, வாட்ஸ்அப்ல பதிவிடுங்க, எல்லாரும் பார்ப்பாங்க. நீங்க தேங்க்யூ ஸோ மச் மேம். நீங்க பேசுங்க மேம். அனைவருக்கும் இனிய வைகறை சங்கமத்தின் வைகறை காலை வணக்கத்தை உரியத்தாக்கிக் கொள்கிறேன். இன்று அருமையான ஒரு நிகழ்வு. உண்மையா யதார்த்தம் வாழ்வியல என்ன நடக்குது, என்ன பாக்குறோம், எப்படி போறோம். தாய் தந்தையரை பெற்றோரை மதித்தா எல்லாமே நடக்கும். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அழகான எப்பயுமே அப்பாவுக்கு ஓடிட்டு காமிச்சா அந்த தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. இதில் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன், காலை மாலை உளவினிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே. அப்படின்னா நீ நடைப்பயிற்சி செய்யக்குள்ள என்னன்னா இயற்கையை மட்டும் பார்க்காத, அந்த யதார்த்த மனித வாழ்வையும் உள்நோக்கு. உயர்ந்தோரை கொண்டு ஓடு பொறுக்காதை, தாழ்ந்தோரை கண்டு தலைவணங்கு அப்படிங்கிற போல அவாளையும் பாரு. அப்பதான் உனக்கு வாழ்க்கை பாடம் கத்தி தரும் என்பதை அழகாக ஒவ்வொருடைய நடைமுறை எப்படி இருக்கோ அப்படி கொண்டு சென்ற ஐயா அவர்களுக்கும் வாழ்வின் பாடத்தை நீ எல்லாமே வந்து பயிற்சி செஞ்சு நீ யோசனை பண்ணாத, எதா இருந்தாலும் திட்டமிட்டு செயல்படுத்து என்று சொன்ன அவர்களுக்கும் இந்த வைகறை பொழுது சங்கமத்தில் அனைத்து சங்கமத்தையும் அனைவரையும் ஒன்று சேர்ந்து சங்கமிக்க வைத்து சப்தமில்லாமல் அழகான கருத்துத்துறை அவர்களுக்கும் எனக்கு வாய்ப்பளித்த இந்த வைகறை சங்கமத்துக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ தங்க மேம். ரொம்ப ஒரு கிறிஸ்பான ஃபீட்பேக், ரொம்ப கரெக்டாக கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்மளுடைய வேண்டுகோளை ஏற்று கரெக்டாக 5 பேர் மட்டும் தான் நீங்கள் கை தூக்கிருக்கீங்க. யாரும் எக்ஸஸாக கை தூக்கவே இல்லை. வைகறை சங்கம் ரொம்ப பாராட்டுறோம் எல்லாத்தையுமே. ஏன்னா கரெக்டான டைம் முடிக்கணும் அப்படின்ட்டு இன்னைக்கு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே நம்ம முடிச்சிருக்கோம்.
ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய வைகரி சங்கமம் முதல் மாச டாபிக் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வந்து 4வது நாள் ரொம்ப சிறப்பா போய்கிட்டு இருக்கு. ஸோ வைகரியில வந்து அவங்கவுங்க என்னென்ன விஷயத்த பார்த்தாங்க அப்படிங்கிற விஷயத்தையே நம்ம ஷேர் பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. மற்றவங்களும் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயத்த அதில் பேட்ச் பண்ணி பார்க்கும்போது இன்னும் நல்லா என்ஜாய் பண்ற மூட்ல எல்லாருமே இருக்காங்க. அதிகாலையில நானும் வைகரையும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீட்டா எடுத்துட்டு போயிருந்தாங்க சார். ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள் உங்க அனைவர் சார்பாகவும். இதே மாதிரி நாளை மீண்டும் ஒரு ஆளுமையுடன் நாளை சந்திப்போம் நண்பர்களே. நன்றி. தேங்க்யூ சார். சார் ஏற்புரை. சார் ஒரு நாள் ஒரு மணி ஏற்புரை சார். ரைட். சாரி சார். ராமசாமி சார், நீங்க உங்க ஏற்புரை வழங்க சார். நிச்சயமா நன்றிங்க. ஆக்சுவலா வைகரை சங்கமம் அப்படிங்கிறதுக்கு நான் பிபிடி எல்லாம் ரெடி பண்ணியிருந்தேன். ஆனா எனக்கு இங்க கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்தனால அந்த பிபிடிஸ் எதுவும் ஷேர் பண்ணல. நான் அதை குரூப்ல போடுறேன். ஆனா அதுக்கும் நான் பேசுனதுக்கும் சம்பந்தம் இருக்குமான்னு கேட்டா கொஞ்சம் தான் சம்பந்தம் இருக்கு. பாக்கி எல்லாம் நேச்சுரலா வருதுதான். உங்களை பாக்கறச்சே அப்படியே எனக்கும் உற்சாகம் அப்படியே பீறிட்டு வருது. அதனாலதான் என்னையே அறியாம எங்க இருந்தோ உள்ள சுரங்கத்துல இருந்து தோண்டி எடுக்கிற மாதிரி என்னோட நினைவுகள்லாம் எடுக்க முடியுதுங்க. ஸோ ரொம்ப சிறப்பு. இந்த அணியில தொடர்ந்து பயணிப்போம். அடுத்த தடவை மீட் பண்றச்சே நம்ம நெக்ஸ்ட் இயர் போது என்ன பண்ணுவோம், எல்லாருக்கும் ஒரு வைகரை சங்கமம் போட்டு ஒரு டிஷர்ட் மாதிரி கொடுத்துருங்க. அதை யூனிஃபார்மா போட்டுட்டு அட்லீஸ்ட் நம்ம கிளாஸ் எடுப்போம். அது ஒரு இதுவா பிளான் பண்ணோம்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணிடலாம். அப்போ ஜூலை 1 ஆரம்பிச்சோன்னா அடுத்த வரும் நம்ம ஜூலை 1 முன்னாடி ஏதாவது ஒரு இடத்துல மீட் பண்ணுவோம். ஸோ தட் அப்போ அடுத்த வருஷம் போறச்சே நம்ம எல்லாருமே வைகரை சங்கமத்தோட ஒரு எம்பளத்தோட நம்ம பண்ணா நல்லா இருக்குங்கிறது என்னோட கருத்து. வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ ராமசாமி சார். ரொம்ப அருமையா அவங்க எளிமையா அவங்க கருத்து சொல்லியிருந்தீங்க. நல்ல விஷயம். கண்டிப்பா நம்ம அடுத்த தடவை செய்யறோம் சார். அது ஒரு நல்ல ஒரு எம்பளமோட போனோம். அது வந்து ஒரு சிறப்பா இருக்கும். நம்ம அதை செய்வோம். அதாவது ஒரு பார்ட்டிசிபென்ட்ஸ் எப்படி இருக்காங்களோ பார்ட்டிசிபென்ட்ஸோட மென்டாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் ட்ரெயினோட பிரசன்டேஷன் இருக்கும் அப்படிங்கிறத சார் ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க. எல்லாரும் எந்துவா இருக்கீங்க, எல்லாம் கேட்குறீங்க அப்படிங்கிற போது பாட்டு பிரசன்டேஷன் கொஞ்சம் பெட்டரா பண்ணுவாங்க அப்படிங்கிறத ரொம்ப கரெக்டா சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ பார்ட்டிசிபென்ட்ஸ். தேங்க்யூ ராமசாமி சார். மீண்டும் அருணகிரி ரைஸ் பண்ணியிருக்காரு சார். பேசுங்க. நன்றி சார். உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை.